ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு வாழைப்பூ வடை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான நம்ம வாழைப்பூ எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு நான் செய்ய போகிறேன். அதனால் நான் இந்த ஃபுல் வாழைப்பூ நான் எடுத்துப்பேன். இல்லை நீங்கள் ஒரு கம்மியான ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் பாதி எடுத்துக்கிட்டால் போதும். நான் இந்த ஃபுல் வாழைப்பூவையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், உள்ளார இப்படி தான் இருக்கும். இந்த அடிப்பகுதியில் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கத்தி வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது அந்த ஃப்ளேக்கோட ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா தனித்தனியாக எடுத்துட்டா உங்களால் அதில் உள்ள அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க, அதை உங்களால் எடுக்க முடியாது. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா தனித்தனியாக இருந்துச்சுன்னா உங்களால் அந்த நரம்பு ஈஸியாக எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இதை நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிட்டு கையில் ரப் பண்ணுங்க. ஸோ நல்லா ரப் பண்ணுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற அந்த இதழ் பிரிஞ்சு அந்த நரம்புலாம் வெளியில் வரும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ரப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நரம்பு எல்லாமே வெளில வந்துருச்சு. இதெல்லாம் விரிஞ்சு அந்த நரம்புலாம் வெளில வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஈஸியாக அதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக உங்களால் எடுக்க முடியுது. அது நீங்கள் எந்த அளவுக்கு கையில் ரப் பண்ணுறீங்களோ அந்த இதழ் விரிஞ்சு உங்களுக்கு அந்த நரம்புலாம் வெளியில் வந்துட்டுனா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியுது. இந்த மாதிரி நம்ம அந்த வாழைப்பூவில் உள்ள எல்லா நரம்பையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பூலையும் உள்ள அந்த நரம்பை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் அரிசி ஊற வச்சுக்கலாம். இதை 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கணும். இப்போ 1 கப் நீங்கள் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1/2 கப் அரிசி எடுத்துக்கணும். அரிசி நம்ம நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான் அரிசி சேர்த்து ஊற வைக்கிறோம். இப்போ நம்ம நரம்பு எடுத்தோம் இல்லையா வாழைப்பூ, அதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அரிசி, அதை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதில் என்னென்ன ஆட் பண்ணணுன்னு பார்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வடை தட்டுற பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நரம்பு எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பூ சேர்த்துட்ருக்கோம். நிறைய பேர் இதில் தயிரில் வாஷ் பண்ணுவாங்க, நான் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போது சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் எண்ணெயை காய விட்டுடலாம். இப்போ நம்ம வடையை 1 by 1 தட்டி அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு வடையை இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பாதி அளவு அரிசியும் ஊற வச்சுருக்கோம். நான் அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இந்த மாதிரி வாழைப்பூ வச்சு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.